ஓகே சார். பெருசெல்லாம் விட்டுருவீங்க, இந்த மாதிரி சின்ன பசங்க அடித்தடிக்கு உள்ள கொண்டு வந்து வைக்கிறீங்க. என்னடா முனைகிட்டு இருக்க? சும்மா தான் சார் சண்டை போட்டோம், அதுக்கு போய் கேஸுன்னு போட்ட பயமுறுத்துறீங்களா சார்? என்ன சார், நாங்க ஏதோ கொலை பண்ண மாதிரி இங்க உட்கார வச்சிருக்கீங்க. சும்மா டீ பண்ண வாங்கி கொடுத்து கேஸை முடிச்சு அனுப்பி வைங்க சார். இருங்க, எஸ்ஐ வந்ததும் பிரியாணி வாங்கி தருவாரு, தின்னுட்டு போலாம். இருங்க சார், லெக் பீஸ் இருக்கிற பிரியாணியா வாங்கிட்டு வர சொல்லுங்க சார். லெக் பீஸ் உனக்கு தேவையா? வருவாரு தருவாரு. ஏன் நீ பேச மாட்டியா? நான் பேச மாட்டேன், செய்வேன். ஓ, நீ செஞ்சிடுவியா? கூடிய சீக்கிரத்துல உங்க கையாலே சல்யூட் அடிப்பீங்க. என் கையால சல்யூட் அடிக்கணுமா? உங்களை முட்டிய பேத்தாதான்டா சரி வரும். சார், ஒரு சின்ன மேட்ரு ஆயிடுச்சு. அண்ணன் வந்துட்டு இருக்காரு, எங்க உட்காட்டோம்? சார் நீங்க உட்காருங்க சார். என்ன பண்ண நீ? லவ் லெட்டர் கொடுத்தியா? என்ன சார் இது, சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுறீங்க. அண்ணா, உன்கிட்ட ஒன்று கேட்கணுண்ணே. என்னடா? உண்மையாலேயே கொலை பண்ணியாண்ணே? ஸ்பாட்ல போய் பாரு, 2 பேரு செதஞ்சு கிடப்பானுங்க. ஐயோ, நாங்க உங்களை நம்புறோம்னே. நாங்க ஒருத்தனை அடிச்சதுக்கு எங்க ட்ரௌசர் கீழே அடிச்சுட்டு உட்கார வச்சுட்டானே. உட்கார வச்சுட்டாரு. நீங்க கொலையே பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். உங்களை மாதிரி பொடி பசங்களை தான் பிடிச்சி உள்ள போடுவாங்க. எங்க என்ன பிடிச்சி போட சொல்ல பார்க்கலாம். என்னையா, என்ன உள்ள போட்டுருவியா? அண்ணனோட ஆளு நீங்க, உங்களை பிடிச்சி போட முடியுங்களா? இவரை போட்டுட்டு என் பக்கத்துல வந்து நில்லு, எவன் வந்து தொடரான்னு பாக்குறான். சார், அங்க போடுற பார்க்கவே பயங்கரமா இருக்காண்டா. வாயை முடிக்கிட்டு சும்மா இருடா. நீ தான் கொலை பண்ணனு ஒத்துக்க. உன் குடும்பத்தை அண்ணன் பார்த்துக்குவாரு. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். நீ கிளம்பு. வாட்டா இது என்ன கேஸு? ஐயா, ஒருத்தனை ரோட்ல ஓட அடிச்சிருக்கானுங்கய்யா. என்ன ரவுடிங்களா? புதுசா ரவுடிஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? எடியா லட்டிய லாடம் கட்டினா தான் எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கு தப்பா அடிக்காதீங்க சார். எங்கேயாவது படாத இடத்துல பட்டுச்சுன்னா நாளைக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு போயிடும். அடிக்கிறதா இருந்தா என்ன மட்டும் அடிங்க சார். இதோ பாடுறா, பெரிய ஹீரோவா நீ? போலீஸ் அடி வாங்கிருக்கியா? ஏய், சைக்கிளே தாங்கலையாடா உனக்கு? சைக்கிள் இல்லடா, உங்களுக்கு அடிப்படை தான் தெரிஞ்சிருக்கும். நடங்க போலாம். கிளம்பு போலாம். எதுக்கு? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எவன் கொடுத்தான்? டேய் வாடா. நடக்க கூட முடியல. ஏய், என்னடா ரொம்ப வலிக்குதாடா? விடுறா, பாத்துக்கலாம். எடுத்துட்டான்டா. ஏய், இருங்கடா, முதல்ல உட்கார். மெதுவாடா, உட்கார். பொறுக்கி திட்டத்தை விட்டு ரவுடிசம் பண்றீங்களா? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆளு இல்லாத அனாதை பசங்களா? உங்களுக்கு ரவுடிசம் கேக்குதாடா? கேக்குதா? ஏலே 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 நன 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 நானா ஏலே 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 நன 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 நானா
இன்னும் தூங்கலையா நீ? அவ ரொம்ப பாவம்டா. அவனா? யாரா அவ? அவதான் அந்த சைக்கிள் பொண்ணு. என்ன அந்த சைக்கிள் பொண்ணா? ம். டேய், அவ அப்படி இல்லடா, ரொம்ப நல்லவடா. அடேங்கப்பா, இதெல்லாம் வேற நடக்குதா? அவ ரொம்ப கஷ்டப்படுறாடா. நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், இதுல இன்னொருத்தன் கஷ்டத்தை தீர்க்க போறேன் நீ? டேய் மாப்ள, நான் அவ கூட வாழணும்னு நினைக்கிறேன்டா. என்னடா பண்றீங்க? நம்ம வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்குது, இதுல இது வேறயா? என்னடா மாப்பிள்ள சொல்ற? நாமளே சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல அவளை வேற கூட்டு வந்து கொடுமைப்படுத்தணுமா? டேய், லவ் துன்றதுக்கு சோறு இருக்கா, படுக்கிறதுக்கு பாய் இருக்கான்லாம் பார்த்துட்டு வராது. அன்பா சாயறதுக்கு தோல் இருக்கான்னு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு வரும். டேய் மாப்பிள, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய் அடங்கு, இது வரைக்கும் அவன் தப்பா முடிவெடுத்தது இல்ல. மாப்பிள்ள நீ நடத்துறா பாப்போம். எதுவோ, எனக்கு புது துணி வாங்கி கொடுத்துருங்கடா. மாப்பிள்ள இப்போவாது நிம்மதியா தூங்குடா. டேய் ஃப்ரெண்டு, இங்க அண்ணி வராடா. பையா உங்களை பார்க்கவே இல்லை. கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்குறத. பையா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? எவன்டா உனக்கு பையா? இங்க பாரு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி, அமராவதி, அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வர வேணாமா? அன்வர், திவ்யா, எப்படி சும்மா நல்லா பொருத்தமா இருக்குதுல? பையா கேட்கும் போதே காதல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. அடுத்த சார்லஸ் டயானா நீங்க தானே? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லி தொலை. ஏய் குட்டி, என்ன மாதிரி எவனாச்சும் உன்ன மாதிரி கும்முன்னு இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்கள, அதான். என்னடா அது? டேய் ஃப்ரெண்டு, இந்த இலவு வாயில எல்லா கெட்ட வார்த்தையும் வருது, ஆனா அது மட்டும் வர மாட்டேங்குது. அதான் பையா ஐ லவ் யூ. டேய் பூனவாயா, எனக்கு தெரியும்டா, ஆனா தெரியாத மாதிரி தான் பண்ணணும். இப்ப பாரு, அதான் குட்டி, ஐ லவ் யூ. ஐயோ, ஓ லவ்வா? லவ் பண்றியா என்ன? ஆமா குட்டி. உன் லவ் தானே, பண்ணிக்கோ. இந்த மூஞ்சி எல்லாம் பிடிக்குமா? பையா ரூட்டு மாறுது. ஐயோ கொய்யா. ஏய் ஐ லவ் யூ. நான் யாரு, என் பேர் என்னன்னு தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது, அப்புறம் ஏன் என்ன இதெல்லாம்? Hey. I love you.
இந்த நேரத்துலயே இந்த சைக்கிள் செயின் கட் ஆகணும். ஐயோ, இவ இங்க என்ன பண்றா? வழி விடு, நான் போகணும். நீ என்ன வேணான்னு சொல்லிடுவேன்னு நினைச்சாலே என்னால இருக்க முடியாது. ஆனா நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா நான் இருக்கவே மாட்டேன். என்னால உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்க்க முடியாது. ஆனா நீ இப்ப இருக்கிறத விட உன்னை நல்லா வச்சு பாத்துக்குவேன். திவ்யா, உன் அம்மாவுக்கு அப்புறம் உன் மேல அன்பு காட்டவும் உன்னை அரவணைக்கவும் ஒரு உறவு கிடைச்சிருக்கு. உன்னோட முட்டாள்தனமான முடிவால அதை வேணான்னு விட்டுறாத. ஒரு தடவை திரும்பி பாரு. பாரு பாரு. ஏய் ஒண்ணும் ஏய் உன்னை கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா ரொம்ப பசிக்குதுடா, ஏதாவது மாப்ள சாப்பிடல. சாப்பிடலாம்டா. 50 ரூபா வச்சுட்டு என்ன தடவை சாப்பிட்றது? வாடா பாத்துக்கலாம். எப்பட்றா? வா பாத்துக்கலாம். சார் வாங்க. டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? புளி சாதம் எவ்வளோண்ணே? 30 ரூபாப்பா. அண்ணா ஒரு புளி சாதம் 3 வடை சட்னி கொஞ்சம் ஜாஸ்தியா. என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? நாங்க யார் தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? ஓ அப்படியா? அண்ணன் கிட்ட அப்படியே சொல்றேன். நீங்க அண்ணனோட ஆளுங்களா? இந்த கடையை அண்ணன் வச்சு கொடுத்ததும்பா. அவரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மாவா. நான் அண்ணனோட லெஃப்ட், இவன் அண்ணனோட ரைட்டு. இதோ இங்க நிக்கிறாருல, இவர் தான் மெயின். அப்படியா? பின்ன நம்ம அண்ணன் கடை, சாப்பிட்டுட்டு போயிடலாமே. என்னடா சொல்றீங்க? பார்சல் கேன்சல். 3 பிளேட் புளி சாதம் இங்கேயே. இன்னும் ஓவரா சீன் போடுறான். எவ்வளோண்ணே? அட என்னப்பா நீங்க? அண்ணன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. உங்ககிட்ட காசு வாங்கண்ணா நீங்க போங்கப்பா. அடிக்கடி வாங்கப்பா, மறந்துடாதீங்க. மறக்க மாட்டோம், வருவானே. பார்த்து போங்க. ஐயோ, இவன் அன்பு தொல்லை தாங்க முடியல மாப்ள. பாப்பலாம்.